Hi friends, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சேனலில் பார்பி வந்து கிராஃப்ட் ஷாப்புக்கு போகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போ தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அந்த கிராஃப்ட் ஷாப் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத தான் வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்களும் வேணும்னா உங்களோட கிராஃப்ட் திங்ஸை வச்சு உங்களோட பார்பிக்கு குட்டியாக இந்த மாதிரி ஷாப் ரெடி பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அந்த கிளாஸ் ரூமுக்கு கீழே ஒரு டைல்ஸ் இருந்துச்சு எங்கிட்ட. ஸோ அந்த பெரிய டைல்ஸை கீழே போட்டுட்டு அந்த கிளாஸ் ரூம் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். செலோ டேப் போட்டுட்டு அந்த ஒரு சைடு மட்டும்தான் ஒட்டுறேன், ரைட் சைடில் ஒட்டல. இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து திங்ஸ்லாம் வைக்கணும். திங்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி எதில் திங்ஸ் வைக்க போகிறோமோ அந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன், ஆஃபீஸ் ரூமுக்காக பண்ணது. அடுத்து வந்து நம்ம ஒரு கிச்சன் பண்ணியிருப்போம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஸோ அந்த கிச்சனில் இருந்து அந்த ஷெல்ஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கிச்சன் வந்து இப்போ மழை டைம் அப்படிங்கிறதுனால சாரல் பட்டு ஒரு மாதிரி ஊறி போச்சு, ரொம்ப நாள் ஆகிடுச்சு இல்லையா, அது நல்லா யூஸ் பண்ணியாச்சு. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நாள் ஆனதுனால நான் கொஞ்சம் சேஃபாகவும் வைக்காதனால வந்துருச்சு. அதனால் அதில் இருந்த பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இதுக்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? அது பார்க்குறதுக்கு ஒரு ஷெல்ஃப் மாதிரி, அது மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படியே. ஸோ அதனால் அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ரூமுக்கு செஞ்சது தான் இந்த டேபிளும் கூட. நம்ம ஒரு பாக்ஸில் வந்துட்டு கவர் பண்ணியிருந்தோம், அதை வந்துட்டு இப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்ட் ஷாப்போட ஓனர் உட்கார்றதுக்காக ஒரு சேர் போட்டுடலாம். ஓகேவா? அந்த பக்கம் உள்ளுக்குள்ளே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லென்த் கார்ட்போர்ட் ஷீட்டில் இந்த மாதிரி பேப்பர் கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட கடை செட்டப் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்மகிட்ட எல்லாமே செஞ்சது இருந்தனால ஈஸியாக வச்சுட்டேன். இதுக்கப்புறம் இதில் எல்லாமே திங்ஸ் வைக்கிறது தான். ஓகே, இதுதான் நம்மளோட கடையோட மெத்தட். அந்த செட்டப் வந்து இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு 7 ஷேப்பில் இருக்கும் இந்த ஷேப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்ஸாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கிளேடாவோட பாக்ஸ் அதுக்கு அப்படியே அதுக்கு மேலே அந்த ஷெல்ஃபுக்கு மேலே வச்சுட்டேன். அடுத்தது வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே ஸ்லைமு, கிளேடா அந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சிடலான்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஸ்லைம் எல்லாத்தையும் தூக்கி மேலே அடுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கீழே இருக்கிற ஷெல்ஃபில் என்கிட்ட இருந்த சாஃப்ட் கிளே, நேற்று ரிவ்யூ பண்ணியிருந்து இந்த சாஃப்ட் கிளே எடுத்து வைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி லைன் பை லைனாக பக்கத்தில் அடுக்கிக்கோங்க. இப்போ அடுக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஸோ அதை கீழே வந்துட்டு இன்னொரு லேயர் இருந்துச்சு, அந்த இடத்துல அடுக்கிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அடிக்காச்சு. அடுத்தது வந்து அந்த கிளேடாவையும் சரி பாக்ஸோடு வைக்கிறத விட இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சா தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் தனித்தனியாக எடுத்து அந்த கிளே இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரு செல்ஃப் வந்துட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது இந்த ஷெல்ஃப் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கிராஃப்ட் திங்ஸ் தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அடுத்தது வந்துட்டு சின்ன சின்ன டேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டேப்பெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சாட்டன் ரிப்பனுக்கு முன்னாடி அடிக்கிறேன். ஓகேவா? என்கிட்ட இருந்த கொஞ்சம் கிளிட்டர் டேப்பு அப்புறம் கலர் டேப்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இப்போ கலர் ஷீட்டு, கிளிட்டர் ஷீட்டு, ஃபோம் ஷீட்டு, அப்புறம் பேட்டர்ன் பேப்பர், இந்த மாதிரி டிசைனிங் பேப்பர் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக கிராஃப்ட் ஷாப்பில் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஷீட்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு அந்த பார்பி சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம பார்பியோட எக்ஸாம் பேட்லாம் செஞ்சுருப்போம், அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஷீட்டையும் கட் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேவா? என்கிட்ட இருந்த ஷீட்ஸ் எல்லாத்தையும். இப்போ கிளிட்டர் ஷீட்டில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபோம் ஷீட்டை, ப்ளைன் ஃபோம் ஷீட்லேயும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கலர் ஷீட்லேயும் இதே மாதிரி சைஸில் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு அடுக்க போகிறோம். ஓகேவா? கிராஃப்ட் ஷாப் மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு இடத்துல வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் ஷீட்டில் எங்கிட்ட இருந்த எல்லா பேட்டர்ன் ஷீட்டையும் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறம் நிறைய டிசைனிங் பேப்பர் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த எல்லா பேப்பர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பீசஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3-4 பீசஸ் அந்த மாதிரி. அடுத்தது வந்து இந்த மாதிரி வெல்வெட் ஷீட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த வெல்வெட் ஷீட்டும் இன்னொரு ஷீட், அது இந்த டெக்ஸ்சரோடு இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அடிக்கடி, அந்த ஷீட்ஸ் அதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து A4 சைஸ் ஷீட் வந்துட்டு ஒயிட் கலர் இருக்கும் இல்லையா, அந்த பண்டல், அதுக்காக கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி அடிக்கிட்டு லைட்டாக சைடில் மட்டும் டேப் போட்டுட்டு நான் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் அடுக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து 2 இடத்துமா பிரித்து அடுக்க போகிறோம். மேலே கிளிட்டர் ஃபோம் ஷீட்டையும் ப்ளைன் ஃபோம் ஷீட்டையும் இந்த மாதிரி இந்த ஷெல்ஃபில் மேலே அடுக்கிக்கிறேன். அடுத்து மிச்சம் இருக்கிற பேட்டர்ன் பேப்பர், கலர் பேப்பர்ஸ் இது எல்லாத்தையும் இப்படி ரைட் சைடில் இந்த லென்த் கார்ட்போர்டு ஒன்று வச்சோம்ல, ஸோ அது மேலே அடிக்கிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண பார்பியோட எக்ஸாம் பேட்ஸு, அதையும் கொஞ்சம் அடிக்கிறேன். ஓகேவா? ஒரு 6 பேட்ஸ் தான் அடுக்கிறேன், நிறைய செஞ்சுருப்போம். ஸோ இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக அடுக்கி வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் எல்லாமே அடுக்க போகிறோம். ஸோ பெயிண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த பாக்கி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பெயிண்ட் ஃபுல்லாக அடிக்கிறேன். முடிஞ்செல்லாம் வந்துட்டு புது பெயிண்ட்டாக இருக்கிற மாதிரி அடிக்கிறேன். ஏன்னா கடையில் யூஸ் பண்ண பெயிண்ட் வச்சுருக்க மாட்டாங்கல்ல. ஸோ
புது பெயிண்ட் யூஸ் பண்ணாத பெயிண்ட் என்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கமும் இந்த ஷெல்ஃபில் கீழேயும் அடுக்கியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து அந்த ஷெல்ஃபுக்கு நடுவில் வந்து ஒரு பாம்பாம் பால்ஸ் பாக்கெட் வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு என்கிட்ட இருந்த க்ளூ எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். இப்போ ஃபெவிகால் இந்த மாதிரி நிறைய நார்மல் க்ளூ எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த க்ளூக்கு எல்லாமே இந்த கார்னரில் இருக்கிற பிளேஸ் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நார்மலாக அடுக்கி விட்டுட்டேன். ஓகேவா, அப்படி அடுக்கும்போது பார்க்க அழகாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரையான்ஸு, அப்புறம் ஆயில் பேஸ்டல் இந்த மாதிரி ஒரு சிலது இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு அந்த அந்த நடுவில் இடம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து வச்சு விட்டுட்டேன். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பர் தேவை. கண்டிப்பாக வந்துட்டு கிராஃப்ட் ஷாப்பில் சார்ட் பேப்பர் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய சார்ட் பேப்பர்லேருந்து சின்னதை கட் பண்ணி இப்படி நீளமாக சுற்றி இருக்கேன். பெரிய சார்ட் பேப்பர் கடையில் இருக்கும்ல அந்த மாதிரியே சுற்றி வந்துட்டு டேப் போட்டிருக்கேன். இதே மாதிரி நிறைய ஷீட்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டேன். சும்மா ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். அத்தனை பீஸ் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டுட்டு அந்த ஓரத்தில் வச்சுட்டேன். ஓகே, நிறைய நீங்கள் கிராஃப்ட் ஷாப்பில் போனீங்கன்னா கூட அப்படி தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. எங்களோட ஃபேன்சி ஷாப்பில் கூட எங்கள் அண்ணன் கூட வந்துட்டு அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து மெயின் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கேன் சார்ட் பேப்பர். அடுத்து வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு பின்னாடி அவங்க இப்போ ஓனர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஓனர் உட்காந்துருக்க அந்த டேபிள் இருக்குல்ல அங்கே வந்துட்டு ஒரு 2 டப்பா வச்சுருக்கேன். ஓகேவா, அது அந்த பின் ஐட்டம்ஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் பீட்ஸு இதெல்லாம் வந்து பேக்கெட்டில் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த கீழே எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் பேக்கெட்ஸ், பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி ஸ்டோன் பேக்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்துட்டு சின்ன சின்ன டேப் போட்டுட்டு சைடில் ஒட்டி விட்டுறேன். ஓகேவா, இந்த மாதிரி கொழுவி வச்சுருப்பாங்கல்ல நம்ம கிராஃப்ட் ஷாப் போனோம்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஒட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த பீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சைடில் அடிக்கிட்டேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு க்ரையான்ஸ் இருந்துச்சு. அந்த ஆயில் பேஸ்டல் பக்கத்துலேயே வந்துட்டு க்ரையான்ஸ் அடிக்கிட்டேன். ஓகேயா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராயிங் நோட் எங்கிட்ட இருந்தது. அந்த டிராயிங் நோட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க டோம்ஸ் கம்பெனியில் இருக்கிறது. சரி, அது எல்லாமே தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த சார்ட் பேப்பர் இருந்துச்சுல அதுக்கு பின்னாடி வந்து அந்த நோட்டை செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த சார்ட் பேப்பர் அங்கே வச்சாச்சு. ஓகேவா, ஏன்னா அது பார்க்குறதுக்கு அந்த ஸ்டிக்கர் டைப்பில் நிறைய திங்ஸ் அங்கே இருக்க மாதிரியே இருந்துச்சு. அடுத்து வந்து அந்த டோம்ஸ் ஸ்டேஷ்னரி கிட்குள்ளே இருந்த எல்லா திங்ஸையும் அங்கங்கே அடுக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆயில் பேஸ்டல், அதுக்கப்புறம் ஸ்கெட்சஸ்ஸு, அப்புறம் பென்சில், அந்த கலர் பென்சில் இது எல்லாத்தையுமே வந்து அங்கங்கே இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த கலரிங் பெயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு அந்த லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளோட கடையோட செட்டப் வந்துட்டு ஓவரால் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கிற கொஞ்சம் இடத்துல நிறைய திங்ஸ் நம்ம அடுக்கியிருக்கோம். அதனால தான் பார்க்குறதுக்கு வந்து கடை அப்படியே லுக்காக தெரியுது. ஸோ நானே சொல்லக்கூடாது, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இது வந்துட்டு குட்டி ஒரு பார்பி ஷாப் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு அவ்வளோதான். இந்த செட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை வச்சு தான் நான் வந்துட்டு பார்பி ஷோ போட்டிருக்கேன் நம்ம செகண்ட் சேனலில். பாருங்கள், கண்டிப்பாக நம்ம செகண்ட் சேனலோட நேம் வந்துட்டு மினி குக்கிங் தமிழ். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், லாஸ்ட்டாக அந்த ஸ்டிக்கர் ஓட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அந்த ஸ்டிக்கரே பார்க்கல, சரி லாஸ்ட்டாக ஓட்டலான்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இடம் காலியாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக்கர் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் வைக்கலாம். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்கும் கிராஃப்ட் ஷாப் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதையும் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் கடையும் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தான் வந்துட்டு பார்பி வந்து என்னென்ன திங்ஸ் வாங்க போகிறாங்க, எந்த பார்பி வந்து வாங்க போகிறாங்க, எப்படி இருக்க போகுது எல்லாமே வந்துட்டு ஒரு ஷோவாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம செகண்ட் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பார்பி ஷோ போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம செகண்ட் சேனலுக்கான வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு நம்ம செகண்ட் சேனலை விசிட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கிவ்அவே போட்டதுலேருந்து கமெண்ட் மட்டும் தான் பண்ணுறீங்களே தவிர லைக் பண்ண காணோம். கமெண்ட் அதிகமாக வருது, லைக் கம்மியாக வருது. கமெண்ட்டை விட லைக் கம்மியாக இருக்குது. ஸோ வந்துட்டு எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாக லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போடுறதுக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய்.